நானறிந்த ஆரோக்கியத்தில் உடன் நினைவது லதா ராணி. கடந்த வாரத்துலேங்க நானும் என்னோட 2வது பையனும் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃபுட்டு வந்து பஃபே சிஸ்டம். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பையனோட தான் போயிருந்தேன். அப்போது என் பையன்கிட்ட நான் சொல்கிறேன், தங்கம் நம்ம என்ன வேணால் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம், நீ உனக்கு என்னால் எவ்வளோ சாப்பிட முடியுதோ நீ அதை சாப்பிடு அப்படின்னு நான் சொன்னேன். அவனும் அம்மா நீங்களும் நல்லா சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலி என்னுடைய ஹஸ்பண்ட் இருக்கும்போது நாங்கள் ஒரு நல்ல ஃபுட்டு, அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். ஸோ அவர் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் இருந்தது, ஒரு நல்ல ஃபுட்டு. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், நினச்சா அந்த ஃபுட்டு கிடைக்கும். இப்போல்லாம் கஷ்டம். அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல லைஃபு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஃபுட்டை பார்க்குறோம். அப்போ அந்த ஃபுட்டை பார்க்கும்போது நாங்கள் 2 பேருமே 2 பேருக்கு சொல்லிட்டு போகிறோம். ஃபங்க்ஷன் வந்து ஒரு 11 o'clock ஸ்டார்ட் ஆகுது. லஞ்சு அவைலபிள் அண்ட் டின்னர் வரைக்கும் கொடுக்குறாங்க. 2மே பஃபே. நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 70 ஐட்டம்ஸ் அதில் இருக்குது. அப்போது நாங்கள் போயெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அந்த பஃபேக்கு எடுத்து வைக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஒரு 20 ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுட்டு, ரொம்ப சின்ன ஸ்மால் தான் ஒரு 20 ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுட்டு, சரி இதை சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்ம போய் அடுத்த ரவுண்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுட்டு எல்லாமே ஸ்மால் பீஸ் தான் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அப்புறம் தட்டு வந்து நல்ல பெரிய தட்டு, அதை தூக்கிறதுக்கே ஒரு வெயிட்டாக இருக்கும். அப்போது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கேட்குறா, என்ன டயட் ஃபாலோ பண்ணுறீங்க தானே, அதனால இவ்வளோ கம்மியாக எடுத்துருக்கிறீங்களா அப்படின்னோடனே, இல்லை இது எல்லாம் வச்சுட்டு தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம், சாப்பிட்டு மறுபடியும் போய் எடுத்துக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் கூட இருக்கவங்களெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்து ஒரு 15-20 நிமிஷத்துலேயே அந்த 20 ஐட்டத்தில் அந்த 10 ஐட்டத்துக்கு மேலே நமக்கு உள்ளே போக மாட்டேங்குது. எங்களுக்கு அந்த 10 ஐட்டத்துக்கு மேலே உள்ளே போகாத அந்த சூழ்நிலையில் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அவங்க சாப்பிட்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களாம் அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தடுத்த ரவுண்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து நானும் என் பையனும் என்ன இப்போ ஒரு 6-7 மாதம் 8 மாதமே இருக்கும், என்ன நல்ல ஒரு பழக்கம் பழகிருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, எது நம்ம வெல்லும் போதுமே நல்லா மென்று இந்த சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நாங்கள் இப்போ பழகிட்டோம். அதனால் மற்றவங்களுக்காகவோ இல்லை எந்த சூழ்நிலைக்காகவோ ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பு வந்து ஒரு 3 மாதம் ஒரு விஷயத்தை பழகிட்டாலே 4, 5, 6 அப்படி தொடர்ந்து வரும்போது அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிடும். அந்த மாதிரி இந்த என்ன அவசரமாக இருந்தாலும் சரி அந்த உணவை மெல்லாமல் முழுங்கக்கூடிய சூழ்நிலை இப்போ எங்கள் உடம்புக்கு இல்லை. அப்போ நாங்கள் நல்லா மென்று முழுங்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த 10-20 ஐட்டத்தில் அந்த 10 அதுக்கு மேலே உள்ளே இறங்க மாட்டேங்குது. என்னதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழகழகாக இருக்குது, கலராக இருக்குது, நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம நல்லா சாப்பிட்லான்னு ஆசையாக போனாலும் கூட, அதாவது என்ன சூழ்நிலையாக இருந்தாலுமே அந்த நாவின் சுவை அந்த உணர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனால் இந்த எங்களுடைய பயிற்சி, ஏன்னா நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிற அந்த என்னென்ன சூழ்நிலையோ அதை வந்து நம்ம சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். அப்போது இந்த நாவின் சுவையானது நம்ம உணர்ச்சி தூண்டி இன்னும் நிறைய சாப்பிடணுங்கிற எண்ணத்தை எல்லாம் உருவாக்கும் இல்லைங்களா. கண்ணு வந்து அழகாக உணவு பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் நம்ம இன்னும் நிறைய சாப்பிடணும்னு தோணும். ஆனால் நானும் சரி என்னுடைய பையனும் சரி அந்த ஒரு ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணி கொண்டு வந்து வச்சோம் இல்லைங்களா, அந்த ஃபுட்டும் கூட எங்களால் சாப்பிட முடியல. அதுக்கு மேலே என்னதான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலுமே வயிறு அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இதில் நான் ரொம்ப ஹாப்பி. அப்போது அதாவது நம்மளுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதுதான் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கோபம் வந்துட்டு இருக்கும். முதல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா நான் இது நிறைய பதிவில் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஜஸ்ட் இப்போ நான் வந்து இதை சொல்லணும்னு நினச்சிட்டும் கூட நான் வரல. ஆனால் இந்த உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்காக. அதாவது கோபங்கிற ஒன்று வந்து நம்ம மனிதனை மனிதனாக இல்லாமல் மிருகமாக மாற்றக்கூடிய ஒரு செயல், ஒரு உணர்ச்சின்னா அது கோபம். அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு கோபம் வந்தால் பொருள் வீட்டில் கையில் என்ன கிடைக்குதோ அது தூக்கி போட்டு உடச்சிடுவேன். அதுக்கு அடுத்தது நிறைய
கோவத்தில் நம்ம வார்த்தைகள் பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பசங்களை பிடிச்சி அடிக்கிறது. ஏன் அப்படின்னா, என்னை மாதிரி தனிமையாக இருந்து 2 குழந்தைகளை வளர்த்துற தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும், நம்மளுடைய லெவலுக்கு மேலே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைகளை நம்ம வளர்த்தும் பொழுது அந்த குழந்தைகள் நம்மளுடைய பேச்சை கேட்காமையோ நம்ம பேச்சை மீறியோ வேறு ஏதாவது செயல்கள் செய்யும்போது நமக்கு கண்டிப்பாக கோபம் வரும். அப்போ முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய எவ்வளவோ நகை பணம் சொத்து எல்லாத்தையும் விற்று உங்களை காப்பாற்றினேடா, நீங்கள் எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்குறீங்களே, நீங்கள் என்னை இப்படி சீரழிக்கிறீங்களே, என்னை அப்படின்னு நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா சடனாலாம் கம்மியாகலை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ கம்மியாகிட்டே வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 160 வீடியோவில் ஒரு 140 வீடியோவுக்கு நான் சொல்லியிருப்பேன். சின்ன பையனுக்கு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு நான் ஓகேன்னு சொன்னான். தம்ப்லைன் என்னது, அதில் போட்டிருக்க சைடு ஹெட்டிங் என்னது, கீழே போட்டிருக்க வேர்ட்ஸ் என்னது, ஏன்னா அவனுக்கு தமிழில் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவான். என்னதுன்னு என்கிட்ட ஒன்ஸ் நீ காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ அப்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அவனுக்கு என்னன்னா அந்த நம்ம முதல்ல எல்லாத்தையும் போட்டுட்டு அம்மாட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வ கோளாறுல 140 வீடியோவும் தப்பு தான் போடுவான். போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு மொபைல்லேருந்து எடுத்து பார்ப்பேன், ஏதாவது ஒரு தப்பு இருக்கும், 2 தப்பு இருக்கும், 3 தப்பு இருக்குது, அதை கரெக்ட் பண்ணி மறுபடியும் செகண்ட் டைம் தேர்ட் டைம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆரம்பத்தில் அந்த நவம்பர் டிசம்பரில் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு கோபம் வந்துட்டே இருந்துச்சு, ஏன்டா இப்படி பண்ணுறேன், ஏன்டா இப்படி பண்ணுறேன். இப்போ வர வர பார்த்துட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக அந்த கோபங்கிறதே இல்லை. அப்படி தப்பு இருக்கும், நான் பார்ப்பேன், பேசாமல் போயிடுவேன். அப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம அம்மா நம்மளை திட்டுறதில்ல, நம்மளை குறை சொல்கிறதில்ல அப்படின்னு பார்த்துட்டு இப்போ அவனே நல்லா திருந்தி இந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த் பார்த்திங்கன்னா எந்த வீடியோ போட்டாலுமே நான் சொன்ன மாதிரி எல்லா முறைகளையுமே என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சிட்டு ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறான். அந்த மாதிரி கோபங்கிற ஒன்று ரொம்ப கட்டுப்படுத்தி பொறுமைங்கிற ஒன்று தந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம உணவு சாப்பிடக்கூடிய அந்த ஆசை கம்மியாக இருக்குது. அதுதான் நான் ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய குருஜி அந்த சிறைச்சாலையிலேருந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களையெல்லாம் ஒரு நெறிப்படுத்தினதை பற்றி ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வீடியோ போட்டிருப்பேன். எப்பேற்பட்ட மனிதர்களையும் ஒரு செதுக்கி சிலை போல ஆக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த 5 வகையான பயிற்சி. மூச்சு பயிற்சி மட்டும் செஞ்சு நம்ம நல்லாயிட முடியுமா? இல்லை. யோகா மட்டும் செஞ்சு நல்லாயிட முடியுமா? இல்லை. உணவு மட்டும் சாப்பிட்டு நல்லாயிட முடியுமா? இல்லை. அப்போ எக்ஸசைஸ் மட்டும் செஞ்சு நல்லாயிட முடியுமா? இல்லை. அப்படிங்கும்போது நான் சொல்லித்தர இந்த 5 பயிற்சியுமே நம்ம சேர்ந்து செய்யும்போது என்ன ஆகிறோம்னு கேட்டுட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 19 வருஷம் நோயினால் கஷ்டப்பட்டிருந்தேன்னா இந்த 5 பயிற்சியும் சேர்ந்து ஒட்டுக்காக செய்யும்போது 6 மாதங்களில் என்னுடைய 17 வியாதி சரியாச்சு. ஸோ இந்த தொடர்ந்து எல்லா பயிற்சியும் இந்த 5 பயிற்சியும் சேர்ந்து நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியத்தோட நமக்கு எதெல்லாம் மைனஸ் பாயிண்ட், எனக்கு என்னுடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவம் தான். இது வரைக்கும் என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் ஒரு 11 வீட்டில் குடியிருந்திருப்பேன். 11 வீட்லேயுமே எனக்கு கிடைச்ச ஒரு பேர் கத்தரை பொம்பளை. டு பி ஃப்ராங்க் ஓப்பன் உங்கள்கிட்ட சொல்கிறதுல எனக்கு அவமானமெல்லாம் இல்லை. அந்த சொல்லுவாங்க, இந்த 2 குழந்தைங்க இருக்கிற இடமே தெரியறது இல்லைங்க, இந்த அம்மா கத்துது பார்த்தீங்களா, இதுதாங்க எங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ்னே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீட்லேயே அந்த பேர் வாங்கிட்டேன். இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படியே என்னால் முதல் கத்துனதை விட இப்போ ரொம்ப கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் கம்மியாகணும்னு சொல்லி நான் என்னுடைய பிரபஞ்சத்துக்கிட்ட இறைவன்கிட்ட நான் வேண்டிகிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுடைய வீக் பாயிண்ட்ஸ் எது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த வீக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ளஸ்ஸாக பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக நமக்கு மாற்றக்கூடிய சக்தி இந்த மூச்சு பயிற்சியில் இருக்குது. இதை கடந்து இந்த 4 பயிற்சியும் செய்யும்போது நம்ம நல்லபடியாக வாழ்க்கையில் நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியும்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.